சொந்தமா ஒரு வீடு சென்னையில இருக்கணும், மந்த்லி 1 lakh சேலரி வாங்கணும். இப்பயே லேக்ஸ் கணக்கில் இருக்கிறேன்னா அடுத்து கோர்ஸ் தான் போயிட்டு இருக்கோம். எனக்கு போட்டியில் சம்பாதிக்கிறது தான் வேணும், லேக்ஸ் எல்லாம் வேணவே வேணாம்னு சொல்லுவாங்க போல இருக்கு. ஒத்துப்பாங்க, டக்குன்னு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாங்க. இல்லனா என்ன கூப்பிட்டு கேளுங்க ஏன் ஓகே சொல்ல மாட்டாங்க. 8 வருஷமா பொண்ணு தேடிட்டு இருக்கிறேன். தேடி வந்து நாங்க அவமானம் படுறோமே தவிர காசை பத்தி இன்னைக்கு விடுங்க, நாளைக்கு சம்பாரிச்சிடலாம். இந்த பையன் ஓகேவா? இப்ப இல்ல சார், அந்த மாதிரி இருந்தா செட் ஆகாது. பொண்ணு கிடைக்காம கல்யாணம் ஆகாத ஆண்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே வருகிறது கொஞ்சம் கொஞ்சமா. பெண் வீட்டார் வைக்கும் கோரிக்கைகள் ஏற்புடையது அப்படின்னு பெண்களும், இல்ல அது ஏற்புடையது அல்ல அப்படின்னு ஆண் வீட்டாரும் பேசுவதாக வந்திருந்தோம். ஒரு மாப்பிள்ளையா இருக்கிறவர்கிட்ட உங்களுக்கு இருக்கிற டிமாண்ட் என்ன? சொந்தமா ஒரு வீடு சென்னையில இருக்கணும், மந்த்லி 1 lakh சேலரி வாங்கணும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சென்னையில ஒரு சொந்த வீடு, பிளாட்டா இருக்கலாமா தனி வீடா இருக்கணுமா? சென்னையில தனி வீடா இருக்கு. தனி வீடா, தர வீடா இருக்கணும். அந்த வீட்டுக்கு ஒரு 20,000 லோன் கட்டலாமா? 1 லட்சத்துல? லோன்லாம் இல்ல. ஓ, சொந்த வீடா இருக்கணும். சொந்த வீடா இருக்கணும், கடன் இல்லாத வீடா இருக்கணும். கடன் இல்லாத. இந்த மூஞ்சிக்கு தைக்கணுமா? அப்புறம் நேட்டிவ் பிளேஸ்ல ஏதோ கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ், கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ்னா ஒரு 5-6 ஏக்கரா? 10க்குள்ள போதும். 10க்குள்ள. இதுக்கு மேல நாங்க ஒரு பைசா கூட வாங்குறதே இல்ல. இதுக்கு மேல கொடுக்கறதுக்கு எங்க கிட்ட இருக்காது மேடம். எனக்கு வந்து சூப்பர் மார்க்கெட் வைக்கிறவங்க தான் வேணும் மாப்பிள்ளையா. சூப்பர் மார்க்கெட்னா ரெகுலரா நம்மளுக்கு அது பிசினஸ் போயிட்டே இருக்கும். சிலதெல்லாம் வந்து இப்ப கொரோனாவால நிறைய ப்ராப்ளம் வருது, எல்லாமே மூடிடுறாங்க. சலூன் கூட அந்த டைம்ல மூடிடுறாங்க. அதுக்கு இப்ப சூப்பர் மார்க்கெட் எப்பவுமே அது வந்து நம்ம சாப்பிடுற பொருள் இல்ல, சோ எங்க போனாலும் அது வேலை இருக்குல்ல. சோ அந்த மாதிரி பிசினஸ் பண்ணா மாப்பிள்ள ரொம்ப இதுவா இருக்கும். பிசினஸ் மாப்பிள்ள நல்லது. என்ன மாப்பிள்ள உனக்கு கல்யாணமே ஆகாது போல இருக்க? அரசியல்ல லீடரா இருக்கவங்க யாராவது ஒருத்தரா இருந்தா நல்லா இருக்கும். ஒரு அரசியல் லீடர் அவங்களோட ஒய்ஃப் அப்படின்னா ஒரு கெத்தா இருக்கும்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஐடி வேலை தான் வேணும். ஏன்னா இப்ப நான் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற போது ஒரு கடைக்காரனையோ இல்ல வேற பிசினஸ் பண்றவனையோ கல்யாணம் பண்ணா என் ஷிஃப்ட் பிளான் அவனுக்கு புரியாது. என்ன ஒரு நாள் காலைல போற, ஒரு நாள் நைட்டு போற, ஒரு நாள் இப்படி போறேன்னு எனக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு பொண்ணு ராத்திரில தனியா வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல பகல்ல தூங்கிட்டு இருந்தா தப்பான தொழில் பண்றவனு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா பேசுறாங்க சார். இதே ஒரு ஐடில ஒர்க் பண்ணனா அவனுக்கு தெரியும் ஒரு ப்ராஜெக்ட்னா இப்படிதான் 24/7 தான் இருக்கும், இந்த மாதிரி தான் ஷிஃப்ட் மாத்துவாங்க. எங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் வந்து நல்லா இருக்கும், லைஃப் ஸ்மூத்தா போகும் ஒரு ஐடி மாப்பிள்ளனா. நீ அப்படி வரியா? பேங்க்ல சேவிங்ஸ் இருக்கணும் சார். எவ்வளவு? ஒரு 2 to 3 lakhs அட்லீஸ்ட். அவங்க வேலைக்கு போறாங்க, ஓகே, அவங்க சம்பளத்தை பத்தி நான் பேசல. நானு பேங்க்ல கல்யாணம் ஆகுற அன்னைக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் சேவிங்ஸ் இருக்கணும். சேவிங்ஸ் வைங்க, நான் மத்தபடி எந்த டிமாண்டும் கேட்கல. சேவிங்ஸ் வைங்க, ஏதாவது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு டக்குன்னு எடுத்த உடனே. ஓகே, அது செட்டில் இருக்கிற எவ்வளவு சம்பாதிக்கணும் மாசம்? ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு 50,000 or 60,000 இருக்கணும். எஸ் எஸ். First demand, that is in the basis of the profession. First profession is a doctor. Second is a top management profession. Third one is software professional. Fourth is into the research category. போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. So இது நாலுல ஏதாச்சும் one of the criteria which is meeting my the expectation level also. இதுல இங்கிலீஷ் வேற. He has to show the income, proof of income. ஏன்னா அதுதான் மேட்டர். ஏன்னா இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த proof of income certificate வந்து கேட்டீங்கன்னா பையன் செல்ல வரவே வராது. இது கேட்டா வந்து எங்களை வந்து அசிங்கப்படுத்துறீங்கன்றது ஒரு லாஜிக்கா வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. ப்ரூஃப் ஆஃப் இன்கம் பிசினஸ் பண்ற ஆள்கிட்ட ஜிஎஸ்டி இருக்குல்ல சார், இன்கம் டாக்ஸ் கட்டறாங்கல சார். ஆக்சுவலி தே போன 2 வருஷத்துக்கான டர்ன் ஓவர் என்ன இதெல்லாம் கேக்குறீங்களா நீங்க? ஆமா சார். ஒரு பிசினஸ் பண்றேன்னு ஒரு மாப்பிள்ள ஒருத்தர் சொன்னான்னா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இருக்கானா, உங்ககிட்ட லீகல் அட்வைசர் இருக்கானா, இதெல்லாம் கேட்டா அந்த பைபிள்ல என்ன ஆவாம்? நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சி எதுவும் கொடுக்கலையே. இவங்க சொன்ன டிமாண்ட்ல எதுவெல்லாம் ஐயோன்னு பதறுது சார். எல்லாமே பதறுது சார். நீங்க சொன்ன மாதிரி 4 பேரு கூட நான் பிறந்திருக்கேன் மேம். நான் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் சார். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு எம்எஸ்சி முடிச்ச பையன், ஒரு 30,000 வாங்குற பையனா ஓகேப்பா. எங்க அப்பாட்ட நான் சொல்லிட்டே வந்தேன். ஆனா இவங்க சொல்றத பார்த்தா டிப்ளமா படிச்சிருக்கேன் என் தம்பிக்கு 70 வயசு ஆனாலும் கல்யாணம் ஆகுது போல இருக்கு சார். இது சிரிக்க வேண்டிய நேரம் இல்ல, சிந்திக்க வேண்டிய நேரம். மைண்ட் வேற என்னெல்லாம் வந்து அப்படி அன்எக்ஸ்பெக்டடா டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க? வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே டைல்ஸ் போட்ட வீடா இருக்கணும், பைப்பை திறந்தா தண்ணி வரணும். பைப்பை திறந்தா தண்ணி வரணும்ல, அதுதானே பைப்பு. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. நான் ஒரு கிராமத்துல இருக்கிறேன். ஓகே, குழியில இறங்கி கிணத்துல தண்ணி எல்லாம் வரக்கூடாது. சுவிட்ச் போட்டா தண்ணி வரணும், மோட்டர்ல ஏத்தினா டேங்க்ல இருந்து தண்ணி வரும். அப்படி ஓகே, டைல்ஸ் போட்ட வீடா தான் இருக்கணும். ஏன்னா அப்பதான் ஈஸியா நின்னுகிட்டு கூட்ட முடியும். சிமெண்ட் தரையா இருந்ததுன்னா நான் கூட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களா? அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இல்லங்க, நீங்க அப்படி சொல்லிட்டா ஒத்துப்பாங்க. யாரா இருந்தாலும் எந்த பொண்ணா இருந்தாலும் புருஷன் நான் வேலை செய்யறேன்னா ஒத்துப்பாங்க. டக்குன்னு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாங்க. இல்லனா என்ன கூப்பிட்டு கேளுங்க ஏன் ஓகே சொல்ல மாட்டாங்க. அப்படின்னு இருந்தா எனக்கு 22 வயசுலயே கல்யாணம் ஆயிருந்திருக்கும். 8 வருஷமா பொண்ணு தேடிட்டு இருக்கிறேன். இது ரொம்ப பாவம்பா. நாங்க பிட் நோட்டீஸ் அடிக்காத குறைய, பேப்பர்ல கொடுக்காத விளம்பரமா வீடு வீடா இறங்கி கேக்குறோம். நீங்க இறங்கி வரவே மாட்டீங்க. நீங்க ஏங்க அந்த மாதிரி
ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிற பொண்ணு போய் பாக்குறீங்க? ஏங்க எங்களுடைய தகுதிக்கு மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கம் சம்பளம் எவ்வளோ, உங்களை பொண்ணு பார்க்க வரதுக்கு வீட்டுக்கு வரோன்னு வைங்க, ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கான செலவு 7000 ரூபாய்க்கு குறைஞ்சு இன்னைக்கு கிடையாதுங்க. 8 வருஷமா நீங்க தேடுறீங்களா பொண்ணு? கண்டிப்பா சார். இப்ப 8 வருஷம் ரஃபா எவ்வளவு செலவாயிருக்கும்? ஒரு 2.5 லட்சம் ரூபாய் இருக்கு சார். என்னப்பா 2.5 லட்சம் ரூபாயில நான் ஒரு திருமணத்தை நடந்திருப்பேன். தேடி போய் உங்களை நாங்க பொண்ணு பார்க்க வந்து தேடி வந்து நாங்க அவமானம் படுறோமே தவிர காசை பத்தி இன்னைக்கு விடுங்க, நாளைக்கு சம்பாரிச்சிடலாம். ஒரு பொண்ணு நீங்க பார்க்க போறீங்க, அப்படி அந்த பொண்ணு பார்க்க போகும்போது நீங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் அங்க வைக்கிறீங்க? நீங்க என்ன டிமாண்ட் பண்றீங்க? ஐயோ ஒண்ணுமே வைக்கல. ஒரு பொண்ணு பார்க்க போறதுக்கு 7000 ரூபாய், இதுவரை 2.5 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. எத்தனை பொண்ணு பார்த்திருக்கான் தம்பின்னு தெரியுதா உங்களுக்கு? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. நீங்க வந்து வரதட்சணை அதிகமா கேட்டிருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும்? எங்க வீடே வந்து ஓட்டு வீடு தானம்மா, நான் எதுக்குமா வரதட்சணை கேக்குறேன்? அவங்க வர்றவங்க நான் கேக்குறதுக்கு நான் ஈக்குவலண்டா இருக்கணும். திருப்பி நீ என்ன வச்சிருக்கன்னு உங்கள்ட்ட நீ கேட்டா நான் மூஞ்சி எங்க கொண்டு வச்சுக்கிறது? அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. ஏன்னா என்கிட்ட எதுவுமே கிடையாது. மாசம் 35,000 சம்பளம், அப்பா அம்மாவை பார்க்கணும், எஜுகேஷன் லோன் கட்டணும், வெஹிக்கிள் வச்சிருதுக்கு லோன் கட்டணும், மொபைலுக்கு இஎம்ஐ போகுது, பிளஸ் உங்களுக்கு தேவையில்லாம ஜிஎஸ்டி இன்கம் டாக்ஸ் கட்டணும். எல்லாத்துக்கும் வச்சுட்டு இந்த 35,000 ரூபாய்க்கு எனக்கு என்ன இருக்குன்னா அந்த 3 நாமம் தான் இருக்கும். என்ன கொடுமை சரவணனது. ஒரு 25 வருஷம் நாங்க கஷ்டப்பட்டிருப்போம் எங்க வீட்ல. நீங்க வர்ற வீடும் இப்படி இருந்தா நாங்க எப்படி வந்து வாழ முடியும்? நீங்க ஏன் சூரியவம்சம் தேவையான மாதிரி எங்களை தத்தெடுத்து வளர்க்க கூடாது? ஒரு மாப்பிள்ளையா இருக்கவர்கிட்ட உங்களுக்கு இருக்கிற டிமாண்ட் என்ன? எங்களை தனியா வாழ விடணும். அவங்க ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாலும் பரவாயில்ல, பட் அவர் ஏர்ன் பண்றத வந்து நாங்க ஸ்பெண்ட் பண்ணணும். மொத்தமா சொரண்டிட்டு அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிட்டு நீங்க எல்லாமே எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னா நாங்க வாடகை கட்டணும், குடும்ப செலவு பார்க்கணும், நாளை பின்ன குழந்தைங்க வந்தா குழந்தைங்கள பார்க்கணும். கடைசியில என்ன சொல்லிடுவாங்க, வந்த மருமக எங்களுக்கு கொடுக்கவே இல்ல, என் புள்ளைய வந்து மயக்கிட்டா, ₹1 கூட வீட்டுக்கு கொடுக்க மாட்டா. அப்படி யார் சொன்னா இதெல்லாம் உங்களுக்கு? மாமியார் சொல்லுவாங்க சார். போட்டு கொடுக்குறியா? மாப்பிள்ள 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் அந்த 50,000 ரூபாயும் அவங்க அம்மா கிட்ட தான் கொடுக்குறாங்க. எதுக்கு கல்யாணம் ஏன் பண்ணி வைக்கிறாங்க? அவங்க தனியா தனிப்பட்ட முறையில வாழணும்ட்டு. பட் அவங்க வீட்டுல தங்குறோன்றதுக்காக மொத்த சம்பளத்தையும் அவங்க கிட்ட கொடுக்க வைக்கிறாங்க. நாங்க உங்க கூட வாழ்றோம், எங்களை தனியா வாழ விடுங்கன்னு சொல்றோம். அது முடியாது. தனி குடித்தனமா இருக்குதான் அவசியம். இப்ப நான் சம்பாரிச்சு எங்க அம்மா கிட்ட தான் கொடுக்க முடியும். ஏன்னா எங்க அம்மா தான் வந்து லீட் பண்ணிட்டு வந்தாங்க. நான் அவங்களை தாண்டி உங்ககிட்ட எப்படி வந்து தர முடியும்? தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல, கும்பி பேசுறேன். அவங்க கிட்ட கொடுக்கலாம், தப்பு சொல்லல. அவங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுங்க, எங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுங்க. மாசம் மாசம் மாமியார் கையில போயிட்டு எனக்கு அரிசி வாங்கணும் காசு கொடுங்க போய் பிச்சை எடுக்கிற மாதிரி நிக்க முடியுமா? இது வந்து நீங்க நான் எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு எங்க அம்மா கிட்ட தான் கேட்பேன். அத நான் பிச்சையா நினைக்கவே இல்லையே. எங்க அம்மா கிட்டயும் நாங்க கேட்க தான் செய்றோம். எங்க அம்மா கேட்டவனே கொடுத்துருவாங்கங்க, உங்க அம்மா கேட்டவனே கொடுத்துருவாங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. அவங்க சொல்றது நான் ஏன் போய் மாமியார்ட்ட போய் அத்தை காசு கொடுங்கன்னு கேட்கணும்? ஆஃப் ஆஃப் த சேலரி வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டா அந்த நான் குடும்பத்தை ரன் பண்ண முடியாதா? அப்ப உங்களோட ஈகோ வந்து உங்களுக்கு வந்து அங்க ஈகோ இல்ல, இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்ன்றது. எங்க வீட்ல நான் இப்படிதான் இருந்தேன், உங்க வீட்ல வந்து எல்லார்கிட்டயும் என்னால கை நீட்ட முடியாது அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. அது என்னது, நீங்க வந்து அது கௌரவ குறைச்சலா நினைக்கிறீங்க? குறைச்சல் இல்ல, எல்லாத்துக்கும் போய் கை நீங்க வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட கை நீட்ட முடியுமா? இப்ப நான் வந்து உங்க வீட்ல வீட்டோட மாப்பிளையா வந்தேன்னா நான் கேட்பேன். நீங்க ஒரு ஒர்க்குக்கு விமனை கல்யாணம் பண்றீங்க, உங்களுக்கு வேலை இல்ல, மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில மனைவி வீட்டுக்கு வேலை கிளம்பும்போது சுதா ஒரு 50 ரூபாய் பணம் வச்சுட்டு போயிரு, நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன், டீ குடிக்கிற காசு வேணும்னு சொல்லுவீங்களா? அல்லது அந்த சுதா போனதுக்கு அப்புறம் மாமியார்ட்ட போய் அம்மா வீடெல்லாம் தொடச்சி விடத்தெல்லாம் முடிச்சிட்டேமா, துணியெல்லாம் காய போட்டேமா, அவளை வேலைக்கு விட்டு வந்துட்டேமா, ஒரு 50 ரூபாய் கொடுங்கம்மா டீ குடிக்கணும்னு கேட்பீங்களா? எப்படிடா தப்பிக்க போற? என்னப்பா மைக்கு கொடுத்துட்ட? ரியாலிட்டி எனக்கு புரியுது சார். எனக்கு இப்ப ரியாலிட்டி புரிஞ்சுட்டாரு அவரு. இந்த பையன் ஓகேவா? இப்ப இல்ல சார், அந்த மாதிரி இருந்தா செட் ஆகாது. அட என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா? அந்த பொண்ணுக்கு என்ன தாம்பா வேணும்? பட் இருந்தாலும் என்னுடைய மைண்ட் வந்து என்னப்பா ரியாலிட்டி? பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு தான் நீங்க கல்யாணம் பண்ணணுமே தவிர்த்து இந்த மாதிரி மத்த பொண்ணுங்களை நீங்க குறை சொல்ல கூடாது. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? நான் பொண்ணு பார்க்க போனப்ப நான் என்ன வேலை செய்யறேன்னு சொல்லி கேட்டா பரவாயில்ல, என் அண்ணன் என்ன பண்றான், பெரிய அண்ணன் என்ன பண்றான், இதை தெரிஞ்சுட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க? உங்க அண்ணன் வேலை பார்க்குற கம்பெனியை போட்டோ பிடிச்சி அனுப்புங்க, அவர் என்ன வேலை பார்க்குறாரு எனக்கு தெரியணும். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. நீங்க மீட் அவுட் பண்ண முடியாத டிமாண்ட் இது. சம்பளம் பெரிய இதுங்க. என்ன இப்ப நான் 25,000 தான் வாங்குறேன், எனக்கு 1000ல சம்பாதிக்கிற பையனே வேணாம். லேக்ஸ் எல்லாம் லேக்ஸ் தான் டேர்ன் ஓவர்லாம். இப்பயே லேக்ஸ் கணக்கில் இருக்கிறேன்னா அடுத்து கோர்ஸ் தான் போயிட்டு இருக்கோம். எனக்கு போட்டியில சம்பாதிக்கிறது தான் வேணும், லேக்ஸ் எல்லாம் வேணவே வேணாம்னு சொல்லுவாங்க போல இருக்கு. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா.
சொந்தமா பிசினஸ் பண்ண போறேங்கிற ஐடியா இருந்தா வாசலோட போயிடுன்றாங்க. செருப்பு கைட்டு விட்டீங்களா, போட கைட்டாதீங்க, அப்படியே எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்றாங்க. சார் ஆக்சுவலி அவங்க வந்து டிமாண்ட் வைக்கலன்றாங்க. ஓகே, பிகாஸ் அவங்க வந்து அவங்களோட வீட்லயே தான் இருக்க போறாங்க. சோ கேர்ள்ன்றத வேற ஒரு அட்மாஸ்பியருக்கு அவ போக போறா. எதுவுமே இல்லாம எந்த ஒரு டிமாண்டுமே இல்லாம நீங்க உங்க பொண்ணை மட்டும் கொடுங்க அப்படின்னா எப்படி கொடுப்பாங்க சார்? நான் வேணா உங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடவா? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் வர தயார், என்ன நீங்க பாத்துக்க தயாரா? எனக்கு நீங்க காசு கூட கொடுக்க வேணாம், காசு கூட உங்க அம்மாட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். ஒருத்தன் வாழ்க்கையில எவ்வளவு நொந்து இருந்தா இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருப்பான்? ரெடியா சொல்லுங்க, எங்க அம்மா விட்டு பேச சொல்றேன். இருப்பா நீ என்னப்பா இருப்பா, நீ எப்படியோ ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டு தான் கிளம்பணும் முடியல இருக்கியப்பா. 90s தானே நீ, தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க, பெண்ணு பொள்ளந்திரம் பாத்துக்க. சொல்லுமா, அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அது எனக்கு தெரியல. என்ன பயங்கரமா ஆரம்பிச்சீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்க அம்மாவை எங்க அம்மா மாதிரி பாத்துக்கிறேன், கால அமைக்க விட சொன்னாலும் அமுக்குறேன், ஒன்னும் பிரச்சனை, எங்க அம்மாவுக்கு அமுக்கும் இல்ல. ஐ அம் வெயிட்டிங். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா சார். ஆன்லைன்ல ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், ஏதாவது வாங்குறோம் அப்படின்னாலே ரேட்டிங்ஸ் எவ்வளோ, ரிவ்யூஸ் எவ்வளோ போயிருக்கு, இதெல்லாம் ஒரு ப்ராடக்ட், அது 1 மந்த்தோ 10 நாளோ யூஸ் பண்ண போற ப்ராடக்டே பார்க்கும்போது லைஃப் லாங் வாழ போறோம், அவங்களுக்கு அவங்க கிட்ட என்னென்ன தேவைகள் இருக்குன்றத டிமாண்ட் பண்ணி அந்த லைஃபை தேர்ந்தெடுக்கிறது என்ன தப்பு? இதை விட ஒரு சிறந்த ப்ராடக்ட்டை நீங்க ஆன்லைன் ஆஃப்லைன் எதுலையுமே பார்க்க முடியாது. ஆன்லைன்ல ஆம்பளைங்க விற்கிறாங்களா என்னப்ப? ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. டிமாண்டுகளில் தலையாயது எது நினைக்கிறீங்க? நான் வந்து பொண்ணு பார்க்கும்போது அந்த பொண்ணு கேட்டிருக்காங்க 27-28 இயர்ஸ்ல அந்த பையனுக்கு ஒரு வீடு இருக்கணும். அதுல மெயின் கண்டிஷன் என்ன, இஎம்ஐ இருக்க கூடாது. அது எப்படி சாத்தியமாகும் 28 வயசுல? வீடு இருக்கணும்னு சொல்லுங்க, நியாயம். இந்த செட்டில் ஆகுறது ஒரு 28 வயசுல எப்படி சொந்த வீடோட இருப்பான்? அப்படி கேளுங்க. எத்தனை வயசுக்குள்ள செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு 25 வயசு 27 வயசு பையன் பண்றேன்னா அந்த 27 வயசு பையன் செட்டில் ஆயிருக்கணும். திருத்த முடியாதுரே, திருத்தவே முடியாது. இஎம்ஐ லோன் இதெல்லாம் அதிகமா இருக்க கூடாது சார். பிளஸ் என்ன வேலைக்கு போயிட்டு நீயும் எங்க ஃபேமிலிக்கு இஎம்ஐ லோன் கட்டணும்னு சொல்லக்கூடாது சார். அப்படியா? அப்படித்தான் சார். எனக்கு வந்து வண்டி இருக்கணும் சார், ஏன்னா ஒரு டீசென்டான பைக்கு, பிகாஸ் எனக்கு டிராவலிங் ரொம்ப பிடிக்கும். அதனால வாடகை வீடா இருந்தாலும் பரவாயில்ல, வண்டி இருந்தாலே போதும் சார். இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. ஒரு பைக் இருந்தா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். அந்த பைக் பெட்ரோல் போட அவங்க அப்பா அம்மாட்ட காசு வாங்கினாலும் ஓகே தான். பரவாயில்ல சார், நானே கொடுப்பேன் சார். நீ சம்பாதிக்கிறவனால நானே கொடுத்துப்பேன் சார். பல மகாலட்சுமிகள் இருக்கத்தான் செய்யுது, நம்ம தான் சந்திக்கல இன்னும். டேய், அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.